ஹாய் நண்பர் நண்பீஸ் வெல்கம் பேக் விக்கி வியூஸ். இப்போ வந்து ஒரு மினி பிளாக் பார்க்க போகிறோம். நம்ம ஊர் கிளம்பிட்டோம் திருவிழாக்கு, வள்ளிமலை திருவிழாக்கு. அது ஒரு மினி பிளாகாக எடுத்துருக்கேன். கண்டிப்பாக வாங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள், போடுறேன். ஆட்டோ வந்துச்சு, அப்படியே நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிட்டோம். அப்படியே ஒருத்தர் குறுக்கால வந்தோம் போகிற வழியில். அப்படியே நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பி அப்படியே ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். ட்ரெயின் வந்து பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ஸு. அப்படியே நாங்கள் கிளம்பி அப்படியே லூலு மாலெல்லாம் ஒரு பாய் சொல்லிட்டு பெங்களூருக்கு. அப்படியே இந்த பெங்களூரும் டிராஃபிக்கும் இந்த லவ் வந்து எப்பவுமே விட்டு போகாது, உங்களுக்கே தெரியும். அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்து அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் அப்படியே போயிட்டு ஃபுல்லு ரஷ்ஷாகவே இருந்தது. ஏன்னா இந்த சாட்டர்டே டைமில் எப்போவுமே வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும். அப்படியே D7 இருந்தது, நாங்கள் புக் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆல்ரெடி பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில். அப்படியே D7 ஏறி உள்ள சீட்டு பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். பட் ட்ரெயினே கிளம்பல, எங்கள் அண்ணாவும் இன்னும் வராமல் இருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். வந்து 3:15 தான் கிளம்புவோம் ட்ரெயின். அப்படியே இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து கிளம்பி போயிட்டே இருந்தது. கரெக்டாக 3:15 எடுத்துட்டாங்க ட்ரெயின். அதுக்கப்புறம் அப்படியே வந்து விண்டோவில் அப்படியே ஒரு சீனரி பார்த்துட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். அதுக்கப்புறம் சாய் டைம் வந்துச்சுன்னு எங்கள் அண்ணாலாம் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை எங்கள் அண்ணாவும் அப்படியே இன்னும் வீடியோவில் காட்டுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, பட் ரயில் சாய் நல்லாவே இருந்தில்லைங்க, ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே சீனரி வந்து அப்படியே பார்த்துட்டு சீனரி என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் அதுக்கப்புறம் அப்படியே தமிழ்நாடுக்கு என்ட்ரி கொடுத்துச்சு ஜோலார்பேட் ஜங்ஷனுக்கு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, காட்பாடி ஜங்ஷனு. அப்படியே இறங்கிட்டு எல்லோரும் லிஃப்ட்டில் போகலாம் வாங்க வாங்கன்னு சொன்னாங்க. பட் எங்கே போகிறது, நம்ம ஸ்டெப்ஸ்லேயே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். அப்படியே பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிருந்தோம். பட் பஸ்ஸே வரல, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் அப்படியே வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக கவர்மெண்ட் பஸ் கிடச்சிச்சு. அங்கேருந்து டைரெக்டாக வேலூருக்கு போயிட்டோம். வேலூர் போயிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டில் இறக்கிட்டு, ஏன்னா டைரெக்ட் பஸ் இருக்கும் எங்களுக்கு வேலூர்லேருந்து டைரெக்டாக எங்கள் ஊரில் தங்குற பஸ்ஸு. அப்படியே கரெக்டாக வந்துருச்சு பஸ்ஸும். அப்படியே காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே எங்கள் ஊர் பஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதில் ஏறி அப்படியே நைட் வைப்ஸ் என்ஜாய் பண்ணிக்கின்னு. பட் சாங்கெல்லாம் போட்டிருந்தாங்க, பட் அது போட முடியாது, காப்பிரைட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் எங்கள் ஊர் வந்துருச்சு. ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் ஜர்னி அங்கேருந்து ஊரில் வந்துட்டு இதுதான் என்ட்ரன்ஸு சத்தியம்மா கோவில். அப்படியே பஸ்ஸு எங்கே ஹால்ட் ஆகிடுச்சு. அப்படியே நாங்கள் கீழே இறங்கி அப்படியே வீடு நோக்கி போயிட்டோம். அவ்வளோதான், வீடு எண்ட் ஆக போகுது. பை பாய் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.